அப்போ வந்து நம்ம நண்பர்கள் மூலமாக வந்து மதுரை ஐஏஎஸ் அகாடமி இங்கே நல்லா டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் ட்ரைனிங் தராங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர், ஒரு பேரண்டல் கேர், இந்த மாதிரிலாம் எனக்கு நல்லா கிடச்சிச்சு. என்னுடைய ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபிலிம்ஸ் நான் கிளியர் பண்ணேன். அப்போ வந்து மதுரை ஐஏஎஸ் அகாடமி டேரக்டர் ராஜராஜன் சார்கிட்ட வந்து நான் வந்து போய் அப்ரோச் பண்ணேன். நம்ம வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பேரண்டல் கேர் கொடுத்து கவனிச்சிட்டாரு. மெயின்ஸ் படிச்சிருக்கப்போ இன்டர்வியூ ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். உங்களுக்குள்ளே தனிப்பட்ட ஒரு வெறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் வாங்குறது உறுதி. மதுரை ஐஏஎஸ் அகாடமி நிர்வாகம் மற்றும் ஊழியர்களும் உங்களுக்காக துணை நிற்பாங்கன்னு நான் உறுதியாக சொல்கிறேன். இங்கே அட்மிஷன் போடுறப்ப எனக்கு இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. இங்கே இருக்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் இங்கே இருக்க நிர்வாகம் மற்றும் ஆசிரியர் வந்து எனக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கூடயே நம்ம பயணித்தோம்னா கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குறது உறுதி. மதுரை ஐஏஎஸ் அகாடமி டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு டைமென்ஷன்லாம் டீச் பண்ணுவாங்க. ஒரு பயிற்சி பட்டறையாக இருக்குன்றது நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் துணை காவல் கண்காணிப்பாளராக வந்து தேர்வாயிருக்கேன்.